இப்போ டிஎம் காதர் பாட்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி இருந்தார். நான் ஹார்மோனியம் வாசிக்க இருப்பாருங்க. இதே மாதிரி ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி இருந்தார். இவர் இந்த மேடை நாடக பாடலில் சுதந்திர போராட்ட தியாகங்கள் எல்லாம் சொல்லுவாராம், மக்களுக்கு விழிப்புணர்வை சொல்லுவாராம். அதில் இவர் மேலே பிடிக்காம சம்பந்தமே இல்லாத வழக்குகளை இவர் மேலே போட்டு சாட்சிகள் இவருக்கு சாதகமாக இல்லை, வெள்ளக்காரன் முறையில் அவனுக்கு தூக்கு தண்டனையை போட்டுட்டான். யாருக்கு? டிஎம் காதர் பாட்சா அப்படிங்கிற இந்த ஹார்மோனிய சக்கரவர்த்திக்கு தூக்கு தண்டனையை போட்டாச்சு. தூக்கு தண்டனை நிறைவேறக்கூடிய நேரம் உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்களாம். கேட்ட உடனே இந்த டிஎம் காதர் பாட்சா சொல்லியிருக்காரு, ஐயா எனக்குன்னு என்ன ஆசை இருக்கு, கடைசி நேரத்தில் என் ஹார்மோனியத்தில் நான் ஒரு பக்தி பாட்டு வாசிக்கணும்னாராம். பக்தி பாட்டு தானே வாசின உடனே டிஎம் காதர் பாட்சா அந்த ஹார்மோனியத்தை எடுத்து வாசிக்கிட்டே கணீர்னு பாடுதார். தூக்கில் போடக்கூடிய நேரம் தவறிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க நம்ம சாமி மாதிரி மெய் மறந்து உட்காந்து கேட்டுட்டாங்க. டயம் தப்பிட்டு. சட்டம் என்னன்னா 11 மணிக்கு அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருந்தா 11:01 ஆயிட்டுதுன்னா போடக்கூடாதான். அந்த டைம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் போடக்கூடாதான். உடனே தூக்கு தண்டனை நிறைவேறலை. உடனே அந்த அதிகாரிகள்லாம் பலவடி நீதிபதிகிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்பா இவரை போடலையான உடனே இவங்க சொன்னாங்க, ஏசம்மா ஒரு பாட்டு பாடுதேம்னாரு. பாடுனாரு, நாங்கள் கேட்டோம். கேட்ட உடனே மெய் மறந்து இருந்து போனோம், டயம் தவறிட்டுன உடனே அப்படி என்ன அப்புறம் அற்புதமான பாட்டு அவன் பாடிட்டான், வர சொல்லி என் முன்னால் பாட சொல்லின உடனே டிஎம் காதர் பாட்சா பலவடி இந்த ஹார்மோனியத்தை எடுத்துக்கொண்டு நீதிபதி முன்னாடி உட்காந்து பாடுதார். நீதிபதியினுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் தாரத்தாரையா வருது. உடனே அந்த தீர்ப்பை எடுத்துட்டு எழுதுதாரு, இப்படி ஒரு பக்தியா இருக்கக்கூடிய இந்த மனிதர் இந்த தவறை கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாரு, இந்த தவறை செய்ததுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணுதான். ஆமா, விடுதலை பண்ணுதான். இது உண்மையில நடந்த சம்பவம், கதை கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பாடின பாட்டு இந்து தெய்வமான முருகனை பத்தி. பாடினது யாரு? டிஎம் காதர் பாட்சா, ஒரு இஸ்லாமியர். இதை கேட்ட பிரிட்டிஷ் நீதிபதி யாரு? ஒரு கிறிஸ்தவன். அப்போ அந்த இசை அதனாலதான் பகவான் இருக்கார். யாருடைய அம்சம் அவரு? யாருடைய அவதாரம் அவரு தெரியுமா? பக்த பிரகலாதன். பக்த பிரகலாதன்லாம் நம்மளை மாதிரி இல்லை, எப்பவும் பெருமாளுடைய நாமாவை சொல்லிக்கிட்டே இருந்தார். அவருடைய அவதாரமா இருந்து இந்த இசைக்கும் ஐயாவுக்கும் அவ்வளோ ஒரு பொருத்தம். இதில் உட்கார்ந்து மனமுருகி கேட்கும்போது நமக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கும். பகவான்கிட்ட எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்காதங்க, தயவு செஞ்சு பகவானுடைய பாதத்தில் சரணாகதி அடைங்க. கேட்டால் நமக்கு கேட்க தெரியாது, நம்ம ஸ்டேட்டஸுக்கு கேட்டு தொலைச்சிருவோம். அவர் நிறையா கொடுக்கணும்னு நினச்சிருப்பாரு, நம்ம தகுதிக்கு தகுந்தால கேட்போம். கேட்காம இருந்தால் அவர் தகுதிக்கு நமக்கு கொடுப்பார். அந்த டிஎம் காதர் பாட்சா என்ன பாட்டு பாடினாருங்கிற பாட்டை இப்போ பாடும்.